இன்று உலக நிலைகளில் பார்த்தோம் என்றால் ஆன்மீகத்திலே யோகா மார்க்கம் என்றும் குண்டலினி என்றும் இப்படி எத்தனையோ பல பயிற்சிகளை பல வகைகளிலும் எத்தனையோ புத்தகங்கள் வாயிலாகவும் ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்யக்கூடிய நிலைகளை மக்களுக்கு தெரியப்படுத்தி இதுதான் வழி என்று ஒவ்வொருவர் கண்டதை சிறுக சிறுக சேர்த்து மாற்றி திருத்தி எத்தனை நிலைகள் இந்த உலகெங்கிலும் குண்டலினி என்று யோகா என்றும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு இதையெல்லாம் என்னால் ஞானகுரு இதைத்தான் நீங்க சொல்லி உங்களுக்கு நான் இதையெல்லாம் குரு காட்டிய வழியில் சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால் இது நான் பேசுகிறேன் என்று யாரும் எண்ண வேண்டாம். எனக்கு இது தெரியவும் செய்யாது. குருநாதர் காட்டிய வழியில் அவர் சொன்னதை நினைவு கொண்டு எண்ணப்படும் பொழுது அந்த உணர்வின் ஆற்றல் வருகின்றது. அந்த ஞானிகள் உணர்வை அவர் எவ்வாறு பெறும்படி சொன்னாரோ அந்த உணர்வுகள் தான் இங்கே வாக்காக இங்கே இயக்கி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதை யாரையும் நான் குறை கூற வரவில்லை, குற்றமாக சொல்லவும் வரவில்லை. ஞானிகள் அவர்கள் எவ்வாறு உயர்ந்த நிலை பெற்றார்கள் வின்சென்றார்கள் என்பதை ஞானகுரு அதாவது மாமகுரு ஈஸ்வரகுரு எனக்கு உணர்த்தினார். அவர் காட்டிய நிலைகளை வளர்த்து கொண்டதைத்தான் இங்கே சொல்லுகின்றேன். ஏனால் இன்று பிராணாயாமம் என்று ஒரு பக்கம் மூக்கை அடைத்து ஒரு பக்கம் உள்ளே இழுத்து ஒரு பக்கம் வெளிவிட வேண்டும் என்றெல்லாம் எப்படியோ எத்தனை நிலைகள் கொண்டு மூச்சு பயிற்சி யோகா மார்க்கங்கள் குண்டலினியை தட்டி எழுப்புவது முதுகுத்தண்டை தட்டுவது என்று கீழிருந்து மேலே சக்திகளை ஏற்றுவது என்று மூலாதாரத்தை நாங்கள் தட்டி எழுப்புகிறோம் என்று எத்தனை நிலைகள் இந்த உலகெங்கிலும் செயல்பட்டு கொண்டுள்ளது. ஆனால் ஞானிகளோ அதாவது புராணங்களிலோ மற்ற சாஸ்திரங்களிலோ ஞானிகள் சொன்ன உண்மைகள் வேறு, இன்று இவர்கள் சொல்லும் நிலைகள் வேறு. குண்டலினியை தட்டி எழுப்புவது என்று முதுகுத்தண்டில் இருக்கிறது என்று மூலாதாரத்தை தட்டி எழுப்புகின்றார்கள். ஆனால் இங்கே மூலம் என்பது உயிர், ஆதாரம் என்பது உணர்வு. அதாவது நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வுகளை தட்டி எழுப்பி அதாவது அந்த உணர்ச்சிகளை தூண்டி மெய்ஞானிகள் உணர்வுகளை தனக்குள் சேர்க்க வேண்டும் என்றுதான் அவர்கள் தட்டி எழுப்பும் நிலைகளை மூலாதாரத்தை தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆக நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வுகளைத்தான் தூண்டி மெய்ஞானி உணர்வை சேர்க்க வேண்டும். ஆக முதுகுத்தண்டிலோ மற்ற இடங்களிலோ நாம் சேகரித்து நாம் மேலே உச்சிக்கு கொண்டு வருகின்றேன், எழுப்புகிறேன், கீழிருந்து மேலே கொண்டுகிறேன் என்று சொல்வதெல்லாம் எல்லாம் புத்தகத்திலே எழுத்து வடிவிலே கொண்டு வந்த நிலைகள். எத்தனை நிலைகள் திரிவுகளாகிவிட்டது. என்னால் குருநாதர் இங்கே மீண்டும் சொல்லுகின்றார், யாம் பிறரை குறை கூறுகிறேன் என்று எண்ண வேண்டாம். புத்தகங்களில் ஒருவர் பிராணாயாமம் செய்வது எப்படி என்று எழுதி வைக்கிறார் என்றால் அதை காட்டிலும் இன்னொருவர் இன்னொன்றை புதிதாக கண்டுபிடித்து நான் சொல்கிறேன் என்று இப்படி பிராணாயாமத்திற்கு எத்தனையோ விளக்கங்கள் புஸ்தகங்கள் வந்துவிட்டது. ஆக ஞானிகள் காலத்தால் கொடுக்கப்பட்ட உயர்ந்த தத்துவங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டது, அது அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த கடைசி காலத்திலே இதையெல்லாம் வெளிப்படுகின்றது. அதைத்தான் குரு இங்கே சொல்லி எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வெளிப்படுத்துகிறேன் என்று யாரும் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள், இவர் என்ன சொல்ல வந்து விட்டார் என்று. எனக்கு ஒன்றும் தெரியாது, 3ஆம் வகுப்பு முழுவதும் நான் படித்து முடிக்கவில்லை. உங்களை போன்று எத்தனை புத்தகங்களை படிக்கக்கூடிய தகுதியும் எனக்கு இல்லை, அந்த திறனும் இல்லை, அந்த விளக்கமும் எனக்கு தெரியாது. இதெல்லாம் மெய்ஞானிகள் அவருடைய அருள் வாக்குகள் தான் குரு வழியிலே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லாம் அந்த உயர்ந்த பாக்கியத்திலே மகர்ஷி ஞானியின் உணர்வை பெற வேண்டும் என்று எண்ணி எடுத்தால் அந்த சக்தி அது நீங்கள் பெற வேண்டும் என்று முதலில் நான் எண்ணினால் எனக்கு அது விளைகின்றது. அதை இதையெல்லாம் யார் உற்று கேட்கின்றார்களோ நுகர்கின்றார்களோ கூர்ந்து கவனித்து அதை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்குள்ளும் இது விளையத் தொடங்குகிறது. அது ஒரு செடி அதனுடைய மனம் அடுத்தடுத்து அதில் விளைந்த வித்தை நாம் மீண்டும் மீண்டும் ஊண்டினால் அந்த வித்து தாய் செடியினுடைய சத்தை இந்த நிலத்தின் துணை கொண்டு இழுத்து கவர்ந்து அதுவும் செடியாக வளர்ந்து அதே மனத்தை பரப்புகின்றது, விளைகின்றது. இதை போன்றுதான் அந்த மகரிஷியுடைய அருள்சக்தி நீங்கள் பெற வேண்டும். நீங்கள் எல்லோரும் அந்த மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும். உங்களை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மெய் ஒளி மெய்ஞானம் உங்களுக்குள் வளர வேண்டும். உங்கள் பேச்சும் மூச்சும் பிறருடைய இருளை, தீமைகளை, துன்பங்களை, நோய்களை போக்கக்கூடிய சக்தியாக வளர வேண்டும். உங்களுடைய சொல் செயல் பேச்சு மூச்சு மற்றவர்களை மகிழ் வைக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும்.
என்றுதான் நான் குரு எனக்கு இட்ட கட்டளைப்படி வேண்டுகின்றேன். இந்த உணர்வுகள் எனக்குள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் உள்ளபூர்வமாக எண்ணும்போது எனக்குள் அது படைக்கப்படுகின்றது. ஆக குரு சொன்ன நிலைகளை நான் உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று வலுகொண்டு நான் அதை சொல்லும் பொழுது எனக்குள் அது வளர்கின்றது. அதை விளை வைக்கவும் முடிகின்றது. அந்த வித்துகளை பெருக்கி எல்லோருக்குள்ளும் படரச் செய்ய முடிகின்றது. உங்கள் உள்ளத்திலும் அது பதிவு செய்ய முடிகின்றது. அது எனக்கு குருநாதர் எப்படி இதையெல்லாம் 3வது வகுப்பு முழுமையாக படிக்காதவனுக்கு இந்த தத்துவங்களை, பேருண்மைகளை, இந்த சக்திகளை, ஆற்றல்களை பெறுவதற்குண்டான பயிற்சியாக கொடுத்து அந்த தகுதியை ஏற்படுத்தி என்னை தயார்படுத்தினாரோ அதே வழியில்தான் உங்களுக்குள்ளும் இதை பதிவு செய்கின்றேன். ஆக நீங்களும் இது சொன்ன முறைப்படி இதை நீங்கள் செய்ய முற்பட்டால் இந்த உணர்வின் ஆற்றல் உங்களுக்குள்ளும் விளைகிறது. உங்களுக்குள் விளைந்தது நீங்கள் மற்றவர்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று இந்த உணர்வின் அலைகளை நீங்கள் பாய்ச்சினால் மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை வளர்க்கக்கூடிய சக்தியாக வருகின்றது. ஆகவே நாம் நமது மூலம் என்பது உயிர், ஆதாரம் என்பது உணர்வு. நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வை நாம் தட்டி எழுப்பி அந்த மகா ஞானியுடைய உணர்வை பெற வேண்டும் என்பதுதான் ஞானி சொன்ன நிலையில். அதைத்தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி ஞானி உணர்வை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த வித்தை உங்களுக்குள் வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பதிவான வித்தை நினைவு கொண்டு வந்து புருவ மத்தியில் இருக்கும் உயிர் அந்த மூலத்திலே நினைவை செலுத்தி விண்ணிலை நினைவாற்றலை கொண்டு சென்றால் எந்த மகா ஞானியுடைய உணர்வு உங்களுக்குள் வித்தாக பதிவாகி நினைவு கொண்டு அதை பெற வேண்டும் என்று எண்ணி இயங்குகின்ற உயிர்வழி சுவாசமாக அந்த ஞானியுடைய சக்தி உங்களுக்குள் விண்ணில் இருந்து எளிதில் பெறக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதைத்தான் மூலாதாரத்தில் மூண்டலும் கடலை காலமறிந்து கருத்தறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்குள் எத்தனை உணர்வுகள் மோதும். அது மோதும் பொழுது அதற்கு தகுந்த கனலாக அது எழும்பி நம்மை எண்ணம், சொல், செயல் என்று இயக்கும். ஆக பிரிவொரு உணர்வு நமக்குள் எதிர்மறையாக மோதி நம்மை திசை திருப்பும் அது போன்ற நிலைகளை மாற்றி அமைப்பதற்குத்தான் இந்த மூலாதாரத்தில், அதாவது உயிரிலே துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும், மகிழ்ச்சியை ஞானியுடைய அரிசக்தி பெற வேண்டும் என்று அந்த கனலிலே இந்த காலத்தை அறிந்து ஞானி உணர்வுகள் இங்கே சமைத்தம் என்றால் அது பெரிதொரு உணர்வு நமக்குள் இயக்க சக்தியாக நம்மை திசை திருப்பும் நிலையில் கொண்டு செல்லாதபடி நம்மை காத்திடும் நிலையாக, அதே சமயத்தில் நமக்குள் வளர்க்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்தி அவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ணும் பொழுது அவர்களுக்கும் நல்வழி காட்டக்கூடிய சக்தியாக அது அமையும். அது குண்டலினியை தட்டி எழுப்புவது என்பது இதுதான். ஆக மகரிஷியின் ஞானியின் உணர்வுகளை, துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும், எல்லா உணர்வுகளிலும், எல்லா எண்ணங்களிலும், எல்லா நினைவுகளிலும், அதாவது நம் உடல் இருக்கக்கூடிய சகலத்திலும் அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தி ஏற்றி கொடுப்பதுதான் குண்டலினி என்பது சொல்வது. அது ஞானிகள் சொன்ன நிலைகளைத்தான் நீங்கள் அதை எண்ணி ஏங்கி உயிர்வழி அதை சுவாசித்தீர்கள் என்றால் உங்கள் உயிரிலை பெற்று அது ஜீவன் பெறுகின்றது. அதான் பிராணயாமம் என்று சொல்வது. அது வெறும் மூச்சு காற்றை இழுத்தோ அடைத்தோ உள்ளே நிறுத்தியோ செயல்படுவது ஞானிகள் சொன்ன பிராணயாமம் அல்ல. உயிரோடு ஒன்றி உயிருக்குள் அது ஜீவன் பெற செய்ய வேண்டும். உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அதை சேர்ப்பிக்க வேண்டும். உயிரோடு ஒன்று உணர்வுகளை ஒளியாக மாற்ற வேண்டும். நாம் அந்த மகரிஷிகள் ஞானிகள் வேறல்ல, நாம் வேறல்ல என்ற நிலையை அடைய வேண்டும். அத்தகைய நிலைகளை ஜீவன் பெறச் செய்து அந்த ஜீவனுள்ள ஞானிகள் மகரிஷிகளுடன் இணைவதே குண்டலினியாகும்.